தெரியுமா தெரியுமா தப்பு பண்ணிட்டோமா மனசுல எதோ வச்சுக்காதமா ஏமா விட்டுறதுமா ஏமா எனக்கு புரியல. அவ எதுக்கு இந்த நாயை தோத்திட்டு வந்தான்? அப்படி இந்த நாய் என்னடா பண்ணி கிழிச்சா? இது சாதனைக்கு இது பண்ணி கிழிச்சானா? எம்எஸ்சி அப்படி என்னடா பண்ண? அது நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. என்ன பண்ண அந்த அளவுக்கு பெரிய சாதனை எல்லாம் பண்ணல. அந்த தப்பு பண்ணது என்ன தோத்துடுது. இந்த இடத்த சுத்தி முட்டி பார்த்தேன். உனக்கு இன்னும் புரியல? இது என்ன இடம் தெரியுமா? பள்ளிக்கூடம், அதாவது ஸ்கூலு. இப்போ நான் ஸ்கூலில் தான் இருக்கேன். அதாவது இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எப்பா கொஞ்சம் தள்ளி போங்கப்பா. தேங்க்ஸு. அதாவது வீடியோ பற்றி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் ஆன் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு திரும்பி நாங்கள் வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கலாம். அப்படி இந்த வீடியோ மட்டும் பார்த்துடாதீர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அனுப்பிச்சுடுங்க. கொஞ்சம் உதவியாக இருக்க நண்பர்களே, அப்புறம் சகோதரிகளே, அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் ரோப்ளாக்ஸி இட்ஸ் ஸ்கூல் டைம்க்கு உங்கள் அன்புடன் வர வைக்கிறேன். அதாவது இது பள்ளிக்கான நேரம். அதாவது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சின்னதாக ஸ்கூலில் போடலான்னு நினச்சி ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பேப்பர் தூக்கி இந்த மூஞ்சில் அடிச்சா சும்மா ஃபன்னுக்குன்னு பார்த்தா அது பண்ணு மேல தோத்திட்டு வருது. அதனாலதான் ஆசிரியர் தோத்திட்டா. இவனுக்கு தேவை நல்ல சத்தம் உதவி. உனக்கு இது தேவைதான். அப்படியே 2 செருப்பு எடுத்து உன் வாயில போட்டா சரியா வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போயிடலாம். அடி ஒரு வழியாக செகண்ட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிற நண்பர்களே. 16 நடுது டமால் சத்தங்குது. என்ன நடுது? அப்போ என்ன தகராது இது நடுது? என்ன மறுபிக்கிறது? அப்போ எதாவது பண்ணுறீங்களா? இந்த கதவு தான் இடிக்கிறீங்களா? டமால் சி போங்கடா. நண்பர்கள், இன்னும் சிறிது நேரம் கழித்து கேம் ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கிறது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நாய் அப்படி இந்த ஆசிரியர்கிட்ட என்னடா பண்ணீங்க நீங்க கேட்குறீங்க தெரியுது. இப்போ அந்த காட்சி நம்ம பார்க்கலாம் நண்பர்கள். வாங்க. மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ எல்லாம் சீட்ல உட்காராங்க மேடம். இது சத்தம் மாதிரி இது சொல்கிறாங்க. சு கம்மெண்ட்டுங்க மேடம். நீங்கள் நிறுத்துங்க மேடம். நீங்கள் என்னமோ சொல்லித்தர போறீங்களா? சொல்லித்தாங்கப்பா. ஓகே மேடம். என்னன்னா போட்டில் என்னமோ கிறுக்கு போதாமா? கிரிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் கடைசி லெசனில் சொல்லித்தர போனால் அதுவும் என்னென்ன குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவா? மறுபடியுமா? ஏன்டா சின்ன வயசுல கற்றுக்கிட்டேன் மறுபடியுமா? ஏம்மா அந்த வாய் அடிச்சிடலாமா? சரி கரெக்டாக நெத்தி மண்டியிலே போடுறேன். அவன்லாம் 6 அடிப்பா. இப்போ நான் அடிக்கிறேன் 7 சரு. இப்போ அடிக்கிறேன் பாரு. கையில் 2 சுருட்டி வச்சு இப்படி 2 தூக்கி இனிமேல் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அவ்வளோதான் டிசுன். மேடம் சைலண்ட் ஆச்சு. மேடம் என்னாச்சு மேடம்? இப்போ யார் அது தூக்கி போட்டது? இதோ மேடம் என் பக்கத்தில் இருக்க அந்த நாயை தான் தூக்கி பிடிச்சா. அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க. இப்போ யார் தூக்கி போட்டு சொல்லல, நான் எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னது மேடம் சொல்லுங்கள். எல்லாம் சரி, எல்லாத்தையும் டிட்டேஷன்னா? ஐயோ ஸ்கூல் முடிஞ்சவொடனே இங்கே இருக்கணுமா? மண்ணி அடியுது. இப்போ நீங்கள் டிட்டேஷன் அடிக்க யாருமே போட மேடம். நான் அவன் தூக்கி போட்டதுக்கு மேடம் எங்களெல்லாம் முடிச்சுக்கிறீங்க. இப்போ நான் பிரின்ஸ் பால்கிட்ட பேசிட்டேன்னு அது வரைக்கும் எல்லோரும் இங்கே இருங்களா? சரி பேசிட்டு வாங்க. நான் பேசிட்டு வர சொன்னால் 3 மணி நேரம் கழிச்சு இருக்கி. ஐயோ நான் போட்டு பாலால எல்லாரும் மாட்டிட்டாயே. ஐயோ 3 மணி நேரம் கழிச்சிருக்கா இன்னும் வரவே இல்லையே. என்ன தெரிஞ்சு இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு தோணுது. ஆமாப்பா சரியா சொல்கிறேன். எவனுமே இங்கே இருக்கக்கூடாது. எல்லோரும் தப்பிச்சிடலாம். வாங்க எல்லோரும் போடலாம். எல்லாம் போடலாம்ப்பா. நான் பண்ண தப்பால எல்லாருக்கும் டிட்டேஷன் மன்னிச்சிருங்கம்மா. எல்லாரும் மன்னிச்சிருங்கள். ஓகே இப்போ என்னன்னா நான் சைலண்ட்டாக போயிடலாம். அவ்வளோதான். என்ன பூட்டிடுது. அம்மே என்ன திடீர்னு சத்தங்குது? என்ன ஆச்சு? என்ன டிவியில் யார் வரப்போறா? மேடம் என்ன சொன்ன எல்லாம் போவிட. ஐயோ கேமராவே ஒட்டு போட்டு. இப்போ இரு நான் எல்லாரும் வரேன்டா. இன்னைக்கு தோல் உரிய போகிறேன். ஐயோ தோல் உரிய போதா? சோழி முடிஞ்சுது. ஐயோ எல்லாம் ஓடி வாங்கடா. அம்மா என்னது என்னமோ எழுதிடுது. நைட் 1 கலெக்டர் வுட்லாக்கு. ஓகே எடுக்கணும். சேஃபான ஐட்டம் எடுக்கணும். சரி ஆசிரியர்கிட்ட இருந்து ஓடணும். சரி செத்து மட்டும் தொலையாதீங்க. என்னடா அவசரமாக பேசுறீங்க? ஐயோ அட சின்ன பேப்பரை தூக்கி போட்டதுக்கு இப்படி தண்டனையா? எல்லாரும் ஓடுங்கடா. என்னால் மன்னிச்சிருங்கடா. அக்கா சரி அம்மா தப்பு பண்ணிட்டோம்மா மன்னிச்சு. என்ன அது வருது? ஆர்டிஸ்ட் மேடம் வருது. ஐயோ ஓடுங்க. ஐயோ ஒரு நபர் 2வது நபர் கீழே பட்டு இருடா. கை கொடுக்குறான்டா. ஐயோ இங்க வருது. ஐயோ டே அங்க போகாதீங்கடா. அவன் இருக்காடா. போய் சாவறானுங்களே. ஐயோ எங்க போய் ஓடுறது? அம்மா வழி தெரியலையே. ஐயா யாராவது காப்பாத்துங்கய்யா. ஐயோ என்னது இது?
ஜெம்மு சரி எதுக்கு இங்கே கட்டுது சரி சரி வாங்க வாங்க டக்குன்னு உட்டன் பிளான் கட்டுனா ஐயோ இன்னொரு ஆள் போட்டு தச்சா ஐயோ காசு என்னடா காசாக கட்டுதுங்க ரைட்டு இங்கே ஒரு காசு எடு என்னடா அது கடைசி வரைக்கும் எனக்கு காசு பொறுக்க விட்டீங்களாடா எல்லாரும் ஐயோ நான் பண்ண தப்பால என்னைக்கே ஆப்பு வைக்கிறானுங்களே மேடம் மேடம் எங்கே இருக்கேன்னு தெரியல ஐயோ சீக்கிரம் ஜெம்மெடு அப்பா நீ மட்டும் உயிரோடு இருடா எனக்கு ஒரு துணிக்காத ஒரு ஆளாவது வேணும்டா அம்மா இது என்னது இங்கே ஒரு காசுன்னு சொல்லி பொறுக்க மெடிக்கிட் கடிச்சிச்சு இது என்னது காசா சரி இது ஒன்றுடு எப்போ இருங்கடா அண்ணன் உனக்கு உதவி செய்க ஓடிக்கொண்டிருக்கிறேன் உட்டன் பிளாக் இதுவும் எடுத்து வச்சுக்கோ ஏதோ இங்கே காசு இருக்குது சீக்கிரம் ஜம்மு இருக்குது சீக்கிரம் காசு எடு சீக்கிரம் இங்கே ஒரு உட்டன் பிளாக்கு முதல்ல இன்னொன்று காப்பாற்ற வரேன்பான் முதல்ல இந்த பொண்ணு இல்லை வேணாம் இந்த சீனாவை காப்பாற்றுவான் சீக்கிரம் சீனோ எழுப்பி விட்டு சீக்கிரம் ரைட்டு எழுப்பி விட்டாச்சு அடுத்து இந்த பொண்ணு காப்பாற்றலாம் சீக்கிரம் அவளே சாச்சா சீக்கிரம் வாங்க டக்குன்னு எல்லாம் கிளம்பணும் யாராவன் தம்பி மாடுகள்லாம் இந்த ஸ்கூல் அலோடு இல்லைப்பா சீனோ தம்பி அலோடு இல்லைப்பா மாடு என்ன மாடு ஓட சொன்னா தலரடிச்சு என்னையா ஓடி தலரடிச்சு விட்டுக்கு சீனோமா என்னையா மாடு இங்கே என்னையா பண்ணுறது ஸ்கூலில் சிப்ஸு மேமேவா என்னையா அது சரி பாத்ரூம் யாரும் இல்லை உள்ளே போகலாமா அப்படி இது இங்கே அதாவது நண்பர்களே அண்ணனுக்கு அர்ஜென்ட்டாக இருந்துச்சா அதான் உள்ள போகலாம் இதுதான் தவறான விஷயம்னு சொல்கிறேன் இந்த கள்ளக்கல்லப்பு உனக்கு குழுகுழுப்பு கேட்குது அச்சு 2 செவிட்டில் விட்டார படம் கட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அண்ணனை பற்றி அண்ணன் அர்ஜென்ட்டாக இருந்தனால தான் போனேன் இது சாணியத்து மூஞ்சல் தடவுறான்னு இல்லை இப்போ எங்கள் ஸ்கூலில் மாடுன்னு ஒன்று தெரியாதுல இது காட்டுறேன் பேர் சின்னோமா இங்கம்மா இருக்கான் எங்கே இருக்கான் பேர் சின்னோ என்னம்மா பண்ணுறேன் நம்ம ட்ராப் செட் பண்ணிட்டு போறீங்களாம்மா இவன் கேரக்டர் பார்த்தா மாடு மாதிரி தான் இருக்கானா ஓடுறது எருமை தலை வச்சு ஓடுற மாதிரி தானே இருக்குது உமா சிரிப்பு வருதுடா அப்பா இன்னும் ஒரு 15 வுட்டு கலெக்ட் பண்ண 5 வுட்டு கலெக்ட் பண்ணியாச்சு இது இன்னொன்று கண்டுபிடினது காசு சின்னம்மா இங்கம்மா போறேன் நில்லுமா ஓடி போய் கீழே விழுந்துடாதுமா ஓகே என்னதுன்னா அந்த ட்ராப் எடுத்து ஆசிரியர்களை கட்டி போட பிடிச்சி வச்சிடலாம் ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அது ஒரு டைம் கூல் டவுன் ஓகே ஜூஸ் இருக்குது அப்பா சிரிச்சு தொண்டை வலியுது சரி குடிச்சு பாப்பா என்ன ஸ்பீட் பூஸ்டா சரி குடிப்போம் ஓகே குடிப்போம் என்னடா ஸ்பீட் பூஸ்ட்டுங்கன்னா அதுக்கு நீ இவ்வளோ பூஸ்டா நெல்லை எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படி பிச்சிட்டு போகுது ஐயோ இதுக்கு முடிவே கிடையாதான் சரி போவோம் வேறு ஏதாவது உடன் பிளாக் இருக்கான்னு தெரியலையா 5 உடன் பிளாக் தான்டா வைகை நண்பர்களே இப்படிக்கு வீடியோ மட்டுமானு பார்த்துறதாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேயா சரிங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இல்லாட்டி பிச்சு போடுவேன் பிச்சு நீ உளிச்சது தமா துண்ட கதவு ஏண்டா ஸ்கூலுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ பெரிய கேட்டு உள்ள பட் மெயின் கேட்டு மட்டும் சின்னது 1 2 3 4 5 6 அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 7 பேர் சேர்த்து என்ன ஒருத்தர் இருக்காரு இன்னும் இப்படிக்கு நான் தென்படவில்லை யாருமே சரி எங்கேயோ போய் பிச்சை இருப்பாங்க ஓகே எங்கே விட்டா இங்கே இருக்குது இங்கே ஓகே இங்கே ஒன்று எடுத்துப்போம் இதோ காசு 10 மாதிரி இருக்குது இதோ என்ன இருக்குது ஓகே நண்பர்களே இப்படிக்கு நம்ம நண்பர்கள் ஆளை காணும் ஆசிரியர்கள் ஆளை காணும் எங்கடா போனீங்க என்னை விட்டு போயிட்டீங்களாடா போயிடாதீங்கடா அண்ணன் தனிமையிலே இருப்பான்டா இன்னும் எவனுமே கண்ணில் படல பொழுது எங்கடா போயிருக்கீங்க இதை சொல்லி வாயணுமா ஒருத்தன் போயிட்டான் பாரு சரி சேர்த்துட்டான் இரா வந்து நாக் அவுட் பண்ணி உன்னை காப்பாற்றி விட்றேன் அண்ணனுக்கு மெடிக்கிட் இந்த நேரம் பார்த்தா மெடிக்கிட்டே கையில் இருக்காது சரி மறுபடியும் ஜூஸ் குடிப்போம் எதுக்கு தேவையில்லாத ஒன்று எக்ஸ்ட்ரா லூட்டு ஓகே இதோ இங்கே ஒரு விட்டு எடுத்துப்போம் இங்கே ஒன்று நிறைய ஆமாம்ல ஸ்டார்டிங்கில் இங்கே நிறையா இருந்துச்சு எடுக்க மாட்டேன் நண்பர்களே சரி இங்கே ஒன்று எடுத்துக்கோ சீக்கிரம் வேகம் சட்டு புட்டு ஒரு நபர் பார்த்து விட்டேன் சரி நபர் இல்லை ஒரு நபர் தான் பட் அது ஒரு கேர்ள் அது ஸ்பேஸா ஐயோ 10 ஐட்டம் மேலே இப்போ பிடிச்சி இருக்க முடியாது ஓகே இங்கே ட்ராப் செக் பண்ணுவோம் முதல்ல ஏன்னா மெயின் பக்கமே நம்ம இந்த பக்கம் தான் வரணும் ஏதாவது ஆசிரியர்கள் துரத்திட்டு வந்தால் இந்த பக்கம் மாட்டி விடுறதுக்கு சரியாக வரும் ஓகேங்களா நண்பர்களே சரிங்க இப்போ வச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது அப்பாடி ஒரு வழியாக தப்பிச்சிட்டோண்டா இல்லைம்மா சின்னம்மா ஆமாம் யார் இவன் மார்ஜி 794 போனேன் எங்கே இருக்கான் ஆளைய காண செத்து போயிட்டானா சரி ஏதோ ஒன்று எடுங்க நண்பர்களே இப்போ எதாவது வாங்க சொல்கிறானுங்க என்னத்தான் வாங்க சொல்கிறது இது இங்கே வாங்கலாமா ஷாப்பில் எதுவும் வாங்க சொல்கிறாங்க என்னது 5 சோடா 8 என்ன கரும்புந்தல்ல ட்ராப்பு 7 அப்பா ஃபஸ்ட்டு இந்த பால் வச்சு தான்ப்பா நான் ஆரம்பிச்சே வச்சது எங்கே போய் முடிஞ்சிருக்குது பற்றி இந்த பால்
அதாவது பந்துகள், பேப்பர் பால், பேப்பர் பால் ஓகேங்களா. பால்னு வச்சுன்னா அந்த பால் நினச்சிடாதீங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு இல்லை கீ வச்சுப்போம். எதுக்கு தேவையில்லாமல் அந்த கீ எதுக்கு யூஸ் ஆகும்னா லாக்கர் கீ என்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. சரி வாங்கியாச்சு. எங்கடா இருக்க மாடு? மாடு காணுமே, போயிட்டானா மாடு? போச்சு. என்னம்மா ரீல்ஸ் தட்டிக்கிட்டு இருக்க பொழுது ரீல்ஸ் இனிமேல் பார்க்கக்கூடாதுமா எத்தனை தடவை சொல்கிறேன். ஃபோன் அடிக்கிறேன், சாரிம்மா தப்பாக புரிஞ்சுட்டேன். என்ன பண்ணுறேன் மேடம்? என்ன ஃபோன் பண்ணுறாங்க? மிஸ்டர் கிளாக் என்ன சொல்கிறாங்க? பிக்கப். என்னது ஜெட்டி எடுக்கணுமா? சி. என்னதுன்னா மிஸ்டர் கிளாக் என்ன ஆச்சு? யாரா இவன் மரக்கட்ட மாதிரி இருக்கான்? ஓ பிரின்சிபல் ஜெனிக்ஸ். ஓ இவன் தான் அந்த பிரின்சிபாலா? என்ன சொல்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு இவன் கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் பத்தியா, டிட்டர்ஷனில் வச்ச எல்லா பசங்களும் ஆளை காணோம், எல்லாம் ஓடி போயிட்டாங்க ரூம் விட்டு. என்ன சொல்கிறேன், என்ன நடந்தது? இப்போ தானே இது விவரமாக சொல்ல சத்த பயலே. அதாவது என்னன்னா நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் உதவியை செஞ்சால் அவங்கள பிடிக்கலாம். இன்னைக்கு நான் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். சரி நான் வரேன். ஏண்டா நான் பண்ண வேலையால் எல்லாருக்கும் தண்டனையாக போச்சு. உங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டோம்மா. 2 கலெக்ட் த ப்ளூ பிரிண்ட்ஸு. ஓகே. அன்லாக் த டோர் கீஸு. இப்போ தான் வருது. பிரின்ஸு பாலுக்கிட்ட இருந்து தப்புக்குன்னா அவங்ககிட்ட கூட சாவாதீங்க. இது அவசரமாக சொல்கிறானுங்களே. ஓகே. சரி ட்ராப் எடுத்து இங்கே இருக்குதா? அப்போனா நான் அந்த ஆப்போசிட் சைடில் வச்சுக்கிறேன். முதல்ல என்னென்ன இருக்குது? பேண்டேஜ் இருக்குது, ஸ்பெல் புக்கு எதுக்கு? என்ன டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெல் புக்குன்னு வந்து நிற்குது? இதுவா ஒரு ப்ளூ பிரிண்ட்டு? இது இல்லை பொழுது. ஆமாம்ல, சி அதான் அல்ல பப்பரப்பான ஸ்பெல் புக்னு எழுதிக்கலாம் அந்த மன்ட்டா. சரி இங்கே ஒரு ட்ராப் வைப்போம். அப்போ தான் கார்னர்லேயும் நேர்லேயே சித்தி சாவானுங்க. ஓகே. இப்போ காயின்ஸ். ஓகே. இப்போ என்னன்னா எங்கடா இருக்க பிரின்ஸு பால்? சரி இது எதுக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது? ஏதோ மந்திரகிரம் போகிறானா? என்னாச்சு? என்ன நம்மளுக்கு இது ப்ளூ பிரிண்ட்ஸ் மாதிரி என்னமோ வந்து நிற்குது. சொல்லி வாங்கிமுள்ள ப்ளூ பிரிண்ட்டு. ஓ இதான் ப்ளூ பிரிண்ட்டு. ஓகே. ப்ளூ பிரிண்ட்ஸு கெத்தா அதெல்லாம் தெரியும், வாய் மூடுங்கடா. ஓகே. எதுக்கு இந்த ஸ்பெல் புக்குன்னு தெரியல. சரி ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே. ஜூஸ் இருக்குது, காசு. மெடிக்கிட் இருக்குது. நம்ம ஏதோ நாக் அவுட் ஆனால் கூட கொஞ்சம் ஹீல் ஆகிருக்கலாம். ஓகே. இப்போ என்னன்னா பாடுறா என்ன அங்கே இருக்கான்ப்பா பாரு. யாரா அவன் இப்படி இருக்கான்? தம்பி பார்த்துட்டான். பிரின்ஸு பார்த்துட்டான். பால் ஊற்ற போகிறான்டா. இல்லையே பால், பிரின்ஸு பால். இதை திறந்த பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. இதோ இங்கே அதிருது. பார்த்துட்டான். ஒரு டிசூன் உனக்கு ஒரு பேப்பர் ஷாட்ரா. அவ்வளோதான். 7 ஸ்டார் 8 ஸ்டார் பத்தல. உனக்கும் 7 ஸ்டார் தான்டா. 8 ஸ்டார்லாம் கிடையாது, 7 ஸ்டார் தான். 6 ஸ்டாரு கேள்விப்படுத்தல. ஏம்மா அங்கே போகாதம்மா, அவன் இருக்காம்மா. ஐயோ இவன் இங்கே இருக்காளே. அடா பாவி, என்ன ஒருத்தன் தான் வர பார்த்தா 2 பேரும் வந்துட்டானுங்களா? ஐயோ ட்ராப் இங்கே செக் பண்ணி வை. அதான் வை பொச்சக். அவ்வளோ வச்சாச்சு. இப்போ இங்கே இடுக்கல மாட்டினா கூட நம்ம தப்பிச்சிடலாம். எப்படி? ஓ சந்து இருக்குதா? சாரி தப்பாக புரிஞ்சிட முடியுது. சரி வாங்க அப்படியே போகலாம். இப்போ சாவி காலியாச்சு. இதோ காசு இருக்குது. ப்ளூ பிரிண்ட் இருக்குது. 8 ப்ளூ பிரிண்ட்டு கண்டுபிடிக்கணுமா? சரி இது தேடி வந்த வண்டியில் பண்ணி அங்கேயா போகிறா? இல்லை சீச்சு கண்ணை தெரியல. அது அவள் வேறு ஒருத்தன் நினச்சிட்டேன். அது பேய் மாதிரி நினச்சேன். இது என்னது? ஏதோ ஒரு என்ன வேலை ஏதோ ஒன்று விட்டுருங்க. ஓகே நண்பர்களே, ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸு வச்சாச்சு. 3 ப்ளூ பிரிண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. 4 5 தேவைப்படுது. ஓகேங்களா? இங்கே எங்கேயாவது ப்ளூ பிரிண்ட்டு? ஏன்னா இங்கே செக் பண்ணும்போது எதுவுமே கட்டிக்கல. ஐயோ என்ன 2 பேர் தான் இருக்கான். ஏம்மா அந்த ஒருத்தன் அந்த பொண்ணு தாம்மா இருக்குது. ப்ளூ பிரிண்ட் ஒன்று கிடச்சிட்டு, பேண்டேஜ் கிடச்சிக்குது, மெடிக்கிட்டு கிடச்சிக்குது, என்னது ட்ராப்பு கிடச்சிக்குது. இங்கேயும் ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸு. இன்னும் ஒரு 5 தேவைப்படுது. 5 இன்னொன்று இருக்குது. இங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது. எடுத்து வச்சுப்போம். எடுத்தாச்சு. இது இங்கே ஒன்று இருக்குது. 4 இன்னும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸு. இன்னும் இவ்வளோ காசு இருக்குது. எதுக்கிட்ட இவ்வளோ காசு வைக்கிறீங்க? அதான் எவனுமே இல்லையே, நானும் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். சரி இது ஒன்று இங்கே டோரத்தை வந்து பார்ப்போம். என்ன இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. சரி இந்த இடத்துல இங்கேயும் ஒன்றுமே இல்லையா? சரி ஓகே நண்பர்களே. அதுக்கப்புறம் வேறு இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்கே தானே போகணும் சந்துக்குலாம். இந்த ஏரோ மார்க் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஒன்று தேவைப்படுதா? ஏம்மா இருக்குமா போயிடாதுமா. நீ மட்டும் இல்லைன்னா நான் தனிமையிலே இருக்கணுமா? ஓகே. எல்லோரும் போயிட்டாங்க நண்பர்களே. நம்மளும் அந்த ஒரு பொண்ணு தான் இருக்குது. அவள் மட்டும் போயிட்டாலும் அவளை நம்மளை தனிமையிலே வாழ வேண்டியதான். ஓகே. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இருக்குன்னு நினச்சேன். இங்கே எதுவுமே இல்லை. இது என்னது? பீரோவில் ட்ராயரு. சரி இது ஒன்று வேறு இந்த ட்ராப் வச்சுது. இங்கே எங்கேயாவது இருக்கா?
அலே எங்கேயாவது இருக்கீங்களாலே? இலே இலே பொண்ணு நீனும் ஏதாமே? ஐயோ ஆஹா கண்டுபிடிச்சிட்டானே. ஐயோ துரத்திட்டு வரானே. ஐயோ இந்த பக்கம் போவா. ஓடு ஓடு. முடிச்சிட்டானா? பயன்ட்டான்டா அம்மா. இப்போதாம்மா நீ உருப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கம்மா. சூப்பர்மா. ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதம்மா. தனிமையில் அண்ணன் வாழ்ந்து பயந்துருமாம்மா. ஓகே எதுக்கு திரும்பி இப்போ இந்த பேப்பர் பால் எடுத்துக்கலாம் நண்பர்களே. திடீர்னு வந்தான் பார்த்தியா, அதில் நான் இவனை அடிச்சிருக்கணும். சரி தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்களா. பேக்கில் ஒன்று வாங்கியாச்சு, சோடா ஒன்று வாங்கியாச்சு, ட்ராப் ஒன்று ஆச்சு, பேண்டேஜ் 2, மெடிக்கு 2. ஓகேங்க நண்பர்களே. டபுள் ஏன் காசு. எடுப்போம்மா. காசா? சரி நிஜமான காசு நினைக்கிறேன். ஓகே ஏம்மா வாம்மா. ஓகே அதை பார்க்காதம்மா. காசுலாம் சில்லறெல்லாம் கிடையாது. வா நான் அப்படியே நிற்கிறேன். வாம்மா. ஓகே நான் பொண்ணு காணோம். ஏம்மா ஐயோ ஏம்மா எங்கம்மா போனேன்? ஆசையாத மரம் ஒன்று தனிமேலே வாழ விட்டாலே முடிஞ்சு. அவ்வளோதான்டா. தனியாக மாட்டி வம்பு இழுத்துட்டானுங்கடா. ஐயோ இப்போச்சா அந்த கொளுத்து முட்டை பசங்களில் டேர்னிங் கட் ஆஃப் ரூட் எடுத்து தப்பிச்சிட்டானுங்க. இப்போ கூட நீங்கள் பிடிக்கலாம்டா. இப்போ நான் தனிமையில் தான்டா இருக்கேன். யார் அது? ஏதோ மெசேஜ் வந்திருக்கான். மிஸ்டர் கிளாக் என்ன வேணும்? ஓடி வராங்களே என்ன தெரியலையே. என்னம்மா கொண்டு வந்திருக்கேன்? மிஸ்டர் ஜெனிக்ஸ் இங்கே பாருங்கள், நான் இது லைப்ரரியிலேருந்து எடுத்தேன். என்னது காட்டுறது? இது ரொம்ப பர்ஃபெக்டான பிளான். என்னது சோடாவா? அவ்வளோதான்டா. கண்டுபிடிச்சிட்டானுங்க அந்த சோடாவை. அப்போ இவ்வளோ நேரம் கண்டுபிடிக்கவே இல்லையா? தரையிலலாம் இருக்குது. என்னடா இது? குடிச்சிட்டானுங்க. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. இப்போ ஸ்பீடு ஒன்றுங்க. ஓ மை குட்னஸ். இப்போ எனக்கு உணர்வு எல்லாம் வேகத்தோட உச்சியில் போகுது. அவ்வளோதான். என்ன அரிச்சு எடுத்துருவானுங்க. இப்போ இனிமேல் தான் பேப்பரை தூக்கி போடக்கூடாது. என்னை எல்லோரும் மட்டு விட்டு போயிட்டானுங்களே. கலெக்டர் கம்ப்யூட்டர் சிப்ஸு கம்ப்யூட்டர் சைடு கூட்டு எனர்ஜெட்டிக் ஆசிரியர்கிட்ட தப்பிங்கன்னா செத்து மட்டும் தொலைதா. அவ்வளோதான் சொல்லிட்டீங்களே. கன்ஃபார்ம் செத்துருவேன். முடியலையே. சரிங்க போடு ட்ராப்பு. இப்போ மட்டும் என் நண்பன் டைனோசரமாக இருந்தால் இன்னாட்டிக்கு இவன் சப்பாத்திக்கு உருட்டு கட்டின மாதிரி உருட்டிட்டு போயிருப்பானுங்கடா. என் டைனோசரம் ரொம்ப மிஸ் பண்ணுறான்டா. ஐயோ இப்போ தான் என் டைனோசரம் என் அருமை புரிகிறது. ஓகே இங்கே காசு இருக்குது. வேற இது என்னது? எவனை செஞ்சு விட்டுருங்க. பச்சை பச்சையா இது. இதோடா அங்கே போயிட்டுருக்கான்டா நண்பர்களே. இன்னாட்டிக்கு டைனோசரமையை செஞ்சு விட்டுருப்பேன் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் 1/2 மணி நேரத்தில் எவனை பாத்ரூமில் அங்கேயே செஞ்சு விட்ருக்கான் போலுக்கு. என்ன இது கருப்பாக இது? ஓ இதுதான் சிப்பு கடை. என்ன மஞ்சள் கலராக இருக்குது? சரி எதோ ஒன்றுட்டுங்க. பேப்பர் பால் எடுத்து வச்சுப்போம். காசு இருக்குது. மெடிக்கெட் டப்பால் எடுத்து வச்சுப்போம். காசு பேப்பரு. ஐயோ ஸ்பேஸ் பத்தலையே. ஸ்பேஸ் ஃபுல் ஆயிடுச்சா? ஓகே இந்த சிப்பு இங்கே எடுத்து வச்சுப்போம். வேறு என்னது யூஸ் பண்ணலாம்? மெடிக்கெட்டு, பேண்டேஜு, கீ. இப்போ நான் தனிமையில் தானே இருக்கேன். எனக்கு எவன்டா மெடிக்கெட் இப்போ தருவான்? ஆஹா சரி. இப்போ மட்டும் என் இன்னொருத்தன் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். யார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டைனோசமையெல்லாம் இல்லை. அதான் அவன் அப்போ அது இப்போ என் அது என்னது சின்னம்மா. ரொம்ப மிஸ் பண்ணுறேல்மா. எங்கம்மா போனேல்? நீ இல்லாமல் இருக்க முடியலையப்பால். ஆஹா சரி ஜூஸ் குடிச்சு கொஞ்சம் எனர்ஜெட்டிக் கொண்டு வருவோம். கட்டி தொண்டை தான் அடிக்குது. சரி பேண்டேஜ் போட்டுப்போம்மா ஆமாம்ல. சரி அதுக்கு யூஸ் பண்ண வேறு வழி இல்லையே. ஓகே ஜூஸ் ஒன்று யூஸ் பண்ணுறேன் தேவையில்லாமல். ஏன்னா பேண்டேஜு மெடிக்கிட்டு நம்மளால் நமக்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு பாதி டேமேஜ் தான் இருக்கும். அடுத்தவன் மெடிக்கெட் கொடுத்தா தான் நம்ம இருக்க முடியும். செத்து நாக் அவுட் ஆனால் எவனாவது உதவி பண்ண முடியாது நண்பர்களே. ஆனால் இப்போ நான் தனிமையில் தானே இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ வந்துட்டானுங்களே. ஐயோ மேடம் என்ன மேடம் என்னங்க டிசூன் போ. அதான் நெட்டி புள்ளியில் அடி. வேண்டா. ஓகே இந்த பக்கம் போகலாமா? ரைட்டு போடு ஓடு. ஐயோ இந்த பக்கம் வேறு இவன் தனியாக வந்தானே. போ. அவ்வளோதாண்டா நம்மளுக்கு எண்டு கார்டு போட்டாங்க நண்பர்களே. இப்போ என்னென்னா எல்லா மாணவர்கள் தாய்மையோட பகுதிக்குள் கீழ் விழுந்து விட்டார். அதனால் நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்கள். அவ்வளோதான்ப்பா. ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூட நேரம் முடிஞ்சு விட்டது. இப்போ புரியுதா நண்பர்களே ஏன் இவன் என்ன துரத்திட்டு வரேன்னு? நான் சின்ன ஒரு தப்புக்காக ஒரு பால் தூக்கி மண்டையிலே போட்டேன். போடுறடின்னு அதுக்குன்னு இவ்வளோ செஞ்சு விட்டா நண்பர்களே. ஸோ ஓகே நண்பர்களே இது ஒரு வீடியோ முடிச்சிருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க நண்பர்களே. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஸோ இதோ ஒரு வேறு வீடியோவில் கண்டக்டில் சந்திக்கிறேன். இதோட விடைப்படுகிறேன். என்னதுக்கு நீ விடைப்படுகிறேன்? அதான் உனக்கு கழிவு ஊட்டினானுங்களே. இப்போ தானே சந்தோஷமா இருக்கு. இதோட சந்தோஷமா இருக்கீங்களா? இரு வீட்டில் வந்து உனக்கு விருந்து வைக்கிறானே பாரு.